இதுதான் குடும்ப ஞானமா? நான் மட்டும் கடைக்காரனா வருது இல்லை, என் பெண் ஜாதியை லோன் போட சொல்கிறது. 2 பேரும் சேர்ந்து கடன்காரர்களாகி ஒரு சொத்தை உருவாக்கி அதை கடன் கட்டுவதற்குள்ள ஒத்த பிள்ளைக்கு சொல்கிறேன், அதுக்கு ஒருவேளை சோறு பொங்கி போட போகிறது கிடையாது. அதான் அதை புக் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக வளருது. உழைச்சி 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 ஓடா போனது தான் மிச்சம். ஒன்றுமே இல்லை. ஒரு அறைன்னா ஒரு ரூம் ஒன்றா எல்லாம் சேர்ந்து படுத்ததா சரித்திரம் இல்லை. நேரம் இல்லை, காலம் இல்லை. இப்படித்தானா வாழ்க்கை? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? முதல்ல ஆளே இல்லையா வீட்டில்? எங்க குடும்ப ஜபம் பண்ணுறது? கூகுளில் வர்றது, கூகுள்லையே பண்ண முடியும் குடும்ப ஜபம். நம்ம ஆஃபீஸில் இருக்குது குடும்ப ஜபம். அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்ன. அப்படின்னா என்னன்னு கேட்குறான் பையன். இப்போது குடும்ப ஜபம்னா என்னன்னு. குடும்பமே ஒன்று ஆஃபீஸில் இருக்குது, ஒன்று ஆயா வீட்டில் இருக்குது, ஒன்று இங்கே உருண்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல நிறைய விபரீதங்களும் நடக்குது. சந்தேக கண்ணோட்டில் சொல்ல, ஏன் அவர்களால் சேர்ந்து ஜெபிக்க முடியவில்லை, கூடி வாழ முடியவில்லை, ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து வாங்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கிறது. ஒரு அம்மா சொல்லுது, புருஷனும் மனைவியும் ஒரு வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போலாம் வயசானவங்களை பார்த்தா சில பேர் பெருமையாகவும் இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. என்ன மாடி அவங்களாம் வாழ்ந்துருக்குறாங்க. தேவனையே அறியாத ஜனங்களே சொல்கிறேன். அப்போ தேவனை அறிஞ்சது எவ்வளோ அன்போடு வாழணும். உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கொள்ளும் தவறுன்னு நான் சொல்ல, ஆனால் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடைய மனநிலைக்கு ஏற்றபடி படிப்பு இல்லை. அது டெஸ்டி பேபியோ அபாஷனை ஓவர் கம் பண்ணி பிறந்ததோ இல்லை அது மருந்து மாத்திரையால் உருவாக்கப்பட்ட சிசுவோ தெரில. சகஜ குழந்தைய போலவே அது என்ன படிப்பு நாம் படிக்கலையோ, என்ன என்னாலலாம் சிறு வயதில் எனக்கு கிடைக்கலையோ, அதில் கொண்டு போய் தள்ளி அதை ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சுருது. சாதாரணமாக படிக்க வச்சாலே அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும். அது அறிவுத்திறனுக்கு மிஞ்சின படிப்பை கொடுத்துருவான். நான் சொல்கிறது எல்கேஜி யூகேஜியே சொல்கிறேன். சிலபஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. என் பிள்ளை எப்படி அப்துல் கலாம் மாதிரி இருக்கும், என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்கும். இந்த பேசிக் அறிவு கூட எனக்கு எல்லாமே நான் பெரிய டிகிரிஸ் வச்சுருக்கேன். ஏன்னா என் அண்ணன் பையன் எங்கே சேர்த்துட்டான்ல, தம்பி பையன் எங்கே சேர்த்துட்டான் இல்லையா. இப்போ நம்ம பையன் மட்டும் சேர்க்கலன்னா அப்புறம் நம்ம வீக் ஆகிடும் இல்லையா சமுதாயத்தில். எல்லாரும் படித்து மேலே வரப்போ என் பிள்ளை மட்டும். இந்த ஒப்பிடுதல் குடும்ப ஞானத்துக்கு விரோதமானது.